நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட நீங்கள் பார்க்கக்கூடிய மூவி ரிவ்யூ பார்த்திங்கன்னா, படம் வெளிவந்து ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஓடிடியில் வந்துச்சு. ஸோ நானும் இப்போ தான் பார்த்தோன்னே இந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிஷோர் எம் ராமலிங்கம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த மிடில் கிளாஸ் திரைப்படம். ஸோ இந்த படத்தில் முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, காளி வெங்கட், ராதாரவி, மாளவிகா அவினாஷ், குரேஷி, வேல் ராமமூர்த்தி இப்படி மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் நிறைய ஈடுபடுறாங்க. அதுக்காக யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு கண்டென்ட்லாம் எடுத்து போடுறாங்க. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு சில வேலைகள்லாம் விஜயலட்சுமி செய்கிறாங்க. இவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, யார், முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ அவருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு லக் ஒன்று அடிக்குது. ஒரு பரிசு ஒன்று ஒருத்தவங்க மூலமாக ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிது. அதுக்கு ஒரு டைம் டிலே சொல்கிறாங்க. இது நீ இந்த டைமில் ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கதை அப்படியே டேர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணாங்களா, அந்த கிஃப்ட்டு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நகைச்சுவையெல்லாம் கலந்து, எமோஷன் கலந்து சொல்லியிருக்கிற திரைப்படம் தான் இந்த மிடில் கிளாஸ் திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறத கிளைமேக்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ மிடில் கிளாஸில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். சாதாரண மனிதர்களை டிபெண்ட் பண்ண படம். அதனால் ஓவர் பில்டப் சீன்லாம் இல்லாமல் கதையாக ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் இப்படி ஒரு படத்தில் ஒரு மெயின் ஹீரோலாக பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு காமெடி ரோல் அந்த மாதிரி பண்ணுவார், கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வருவார். ஸோ இந்த படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணுறாங்க. இப்படி பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை கச்சிதமாக அவருக்கு தகுந்த மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயலட்சுமி அவங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய கேரக்டர் இதில் வரும்போது ஒரு குடும்ப பெண்மணியாகவே அவங்க அதில் வாழ்ந்திருக்காங்க. உண்மையாலுமே அந்த காமெடி ஆகட்டும், இப்போ ஹஸ்பண்டை திட்டுற விதமாகட்டும், இது எல்லாமே நிறைய இடத்துல நிறைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கான அந்த சூழ்நிலை உருவாகும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மட்டுப்படுத்தி மாதிரி பேசுவாங்க ஹஸ்பண்ட், அந்த மாதிரி இருக்கும் ஒரு பணத்துக்காக அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய வெர்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு தீம். அதே மாதிரி மியூசிக்கும் அங்கங்கே படத்தை தாங்கி பிடிச்சிருக்குது. எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் ஓகே ரகம் தான். ஃபஸ்ட் ஹாஃப் இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு சில இடத்துல லேகாக இருக்கும். அதுக்கப்புறம் போகிற போக்கில் அப்புறம் கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளைமேக்ஸ் போயிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணுங்கள். ஒரு ஓகே ரகமான மூவி தான் பார்க்குறதுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.